ராகி மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஈஸியாக இடியப்பம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இடியப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூலாக கட் ஆகாமல் ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இடியப்பம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியாக செரிமானம் ஆயிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடியப்பம் பண்ணுறதுக்காக நான் வந்து கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், அதாவது ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு 1/4 கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். டம்ளர், கப்பு எதை வேணாலும் பயன்படுத்திக்கங்க. ஆனால் 1.5 கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். கப்போடைய மெஷர்மெண்ட் எதுக்காகனா தண்ணி சேர்க்கறதுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. 3 கப்பு தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இதில் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது அந்த கேழ்வரகு